இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நஸ்லா ஹைதர் 4 நாளைக்கு முன்னால் கேட்டிருக்காங்க, மேம் மை விட்டமின் டி லெவல் இஸ் 41.47, 25 ஹைட்ராக்சி விட்டமின் ப்ராக்கெட்டில் அவங்க சொல்கிறாங்க. நார்மலி ஹவு மச் ஐ டேக் விட்டமின் டி ரெகுலர்லியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு கொஸ்டின். விட்டமின் டி லெவல், ஓகே, விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி என்னது, சன் லைட்டில் உள்ள ஃபோட்டான்ஸில் இருந்து குளோரோஃபில்லில் பட்டுச்சுன்னா, செடிகளில் உள்ள குளோரோஃபில்லில் பட்டுச்சுன்னா ஸ்டார்ச் ரெடி பண்ணும். நமக்கு எல்லாம் உணவாகிற பழங்கள், பூக்கள், காய்கறிகள் எல்லாம் வரும். நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா விட்டமின் டி உருவாகுது. எது? நம்ம ஸ்கின். அதே ஃபோட்டான்ஸ் நம்ம ஸ்கின்ல படும்போது விட்டமின் டி உருவாகுது. அதுக்கு கொலஸ்ட்ரால் வேணும், அது வேணும், இது வேணும், நிறையா வேணும், விட்டமின் கே வேணும். ஸோ நிறையா ஹார்மோன்ஸ் வேணும், மெக்னீஷியம் வேணும். ஓகே, ஸோ இந்த விட்டமின் டி லெவல் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 41. இது நான் கரெக்டாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. நிறையா இடங்களில் வைட்டமின் டி 80க்கு மேலே போச்சுனாலே நோ ஜாஸ்தி. அப்படி அல்ல. நிறைய இடத்துல 100க்கு மேலே போச்சுன்னா டாக்ஸிசிட்டி நோ. இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டமின் டி லெவல் என்ன வேணும்னா 100 to 150 இருக்கணும் பிளட்டில். இதே ஹைட்ராக்சி விட்டமின் தான். ஓகே, ஸோ 100 to 150. என்ன மேடம் இவ்வளோ சொல்கிறீங்க? நிறைய டாக்டர்ஸே பயப்படுவாங்க. என்னுடைய விட்டமின் லெவல் என்ன தெரியுமா? 135, காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. ஓகே, அதில் நல்ல வேளை 100க்கு மேலே போச்சுன்னா ஐயோ உங்களுக்கு விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்குது, டாக்ஸிசிட்டியாக இருக்குதுன்னு சொல்லவில்லை. இப்போ லேட்டஸ்ட் அதுதான், அதனால் அவங்க அதை மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு 135 இருக்குது. யூ கம் டு யுவர் ஓன் டிசிஷன். நிறைய டாக்டர்ஸ் இதை பார்த்துட்டு பயந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை பயப்படாதீங்க, நான் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், அந்த விட்டமின் டி நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் காட்டுறேன். அந்த விட்டமின் டியை நிப்பாட்டினேன். ஆனால் ஃபிஷ் ஆயில் சாப்பிட்டேன், மற்றது சாப்பிட்டேன். ஸோ விட்டமின் டி வரும், வெயிலில் தான் அலைவேன். ஸோ விட்டமின் டி எனக்கு உள்ளது போதும் அப்படின்னு நினச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி என் விட்டமின் டி லெவலை பார்க்குறேன், 65 ஆயிடுச்சு. ஸோ விட்டமின் டி 100 to 150 இருந்தால் தான் கொரோனா முதல் கொண்ட வியாதிகளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்பாங்க. ஓகே, நான் என் விட்டமின் டியை நல்லா வச்சுக்குவேன், எனக்கு சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது. கிட்டத்தட்ட நான் ஹெல்த்தியாக 63 வயசுலையும் பயங்கர டயபெட்டிக் தான், ஆனாலும் நான் நல்லாகவே வெள்ளம் வருவேன். அதுக்கு நான் என்னுடைய விட்டமின் டி லெவல், ஹை லெவல் ஆஃப் விட்டமின் டி நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ திருப்பி 65 ஆயிடுச்சு. சரி, இந்த விட்டமின் டி எங்கே போச்சு? 6 மாதத்துக்கு முன்னால் தானே 135 இருந்துச்சு. எல்லா டாக்டர்ஸுமே பயந்தாங்களே. இப்போ 65 ஆயிடுச்சு. இந்த விட்டமின் டி எங்கே போயிருக்கும் என் உடம்புல இருந்து? எஸ், பிரெயின் ஒர்க்கிங்க்கு வேணும், வாழ்கிறதுக்கு வேணும். சரி, கேலரிஸ்னால் உங்களுக்கு தெரியும். உணவில் ஒவ்வொரு உணவுலையும் ஒரு 100 கிராமில் இவ்வளோ கேலரி இருக்குது. ஃபேட்னா இவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட்னா இவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன்ஸ்னால் இவ்வளோ இருக்குது. இதுதான் நம்ம உணவுகள். நம்ம சாப்பிடும்போது ஒரு வாழைப்பழத்தில் 60 கேலரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, எனக்கு எவ்வளோ கேலரி வேணும் என் வயசுக்கு, என்னுடைய லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு? ஒரு 1000 to மேக்ஸிமம் 1200, 800 கேலரி தான் ஒரு நாளைக்கே நான் சாப்பிட்டேன்னா நல்லது. ஆட்டோஃபேஜி கிக்கின் ஆகும். ஓகே, என்னுடைய உடம்பில் உள்ள வேண்டாத கழிவு செல்ல ஏன் உடம்பே சாப்பிட்டுக்கிடும். ஓகே, அது என் சர்க்குலேஷனுக்குள்ளே வரும். ஓகே, இப்போ ஒருத்தர் ஒரு நல்ல வாட்ட சாட்டமாக 6 அடி உயரத்தில் மஸ்குலராக இருக்கார். அவர் ஒரு ரன்னிங் ரேஸ் டெய்லி ஓடுவார், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார், பயங்கரமாக பண்ணுவார். அவருக்கு எவ்வளோ கேலரி வேணும்? அவருக்கு 2500 கேலரியாவது வேணும் குறைஞ்சது. ஸோ இந்த கேலரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வேணும். அதே மாதிரி இந்த விட்டமின் டியும் ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி பொறுத்து விட்டமின் டி தேவை மாறுபடும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் 30க்கு மேலே வந்துட்டாலே சஃபிஷியன்ட்டு தானே மேடம், எனக்கு 40 இருக்குது. இந்த இப்போ இவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அவங்க அந்த டோனில் பேசலை. என்ன எப்படி இருக்கணும், எப்படி வச்சுக்கிடணும் நான் சொல்கிறேன். அரவுண்டு 100 வைங்க, அரவுண்டு 100 வச்சுக்கோங்க. வியாதி எதிர்ப்பு சக்தி இருக்கும், மூளை செயல்பாடு நல்லா இருக்கும். சூரிய ஒளியினால், சூரியன் இல்லைன்னா லைஃப் இல்லை, சூரிய ஒளியினால் உங்களுடைய ஸ்கின் உண்டு பண்ணுற அந்த விட்டமின் டி
100, அரவுண்ட் 100 வச்சுக்கோங்க. நான் எப்பவும் 100க்கு மேலே தான் வைப்பேன். ஓகே, பிகாஸ் என்னுடைய மென்டல் ஆக்டிவிட்டி லெவல் வேறு. ஸோ நான் அலைகிற அலைச்சல் வேறு, என்னுடைய வியாதி வேறு, என் வயசு வேறு. ஐ வாண்ட் டு ஹேவ் இட் above 100. ஓகே, இனிமேல் உங்களுடைய டிசிஷன். 100 to 150 தான் நார்மல்.